இந்த அம்மாங்கலாம் நிஜமாவே வீட்ல இருக்க வேலைய மட்டும் தான் பண்றாங்களா? இல்லன்னா ஒரு நாள் ஃபுல்லா நம்மளுக்கு டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு, அவங்களா ஒரு வேலைய புதுசு புதுசா கிரியேட் பண்ணி பண்றாங்களான்னே தெரியல. ஏன்னா என்னோட ஸ்கூல் டைம்லலாம் ஈவினிங் நான் வரும்போது அம்மா இருக்க மாட்டாங்க. அப்ப வேலைக்கு போயிட்டுருந்தாங்க. இத்தனைக்கும் நான் வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்ல வந்துருவாங்க. அப்பவுமே நான் வந்தோனே சொல்லுவேன், "அம்மா உன்ன ரொம்ப மிஸ் பண்றேம்மா. வீட்டுக்கு வரும்போது நீ இரு. வேலைக்கெல்லாம் போகாதன்னு" சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்ல இருந்தாங்க. அப்ப பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. நான் அந்த ஏஜ்ல நம்ம ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம். அது ஒண்ணு. எங்க அம்மாகிட்ட நான் சொல்லுவேன், "அம்மா என்னம்மா நீ அதுக்கு பேசாம ஆஃபீஸே போ. வீட்ல இருக்கிறனால தான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல வேற நம்பள இங்க இருக்கிறத எடுத்து அங்க வை, அங்க இருக்கிறத எடுத்து இங்க வைன்னு சொல்லிட்டு. எனக்கு தோணும், இது அப்ப அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படிலாம் தோணும். இதுல வேற நம்ப ஏதாவது ஒரு பொருள தேடிட்டு இருப்போமா, நம்ம கண்ல அது படவே படாது. அம்மா இது எங்க வச்சேன்னு கேட்டா, அவங்க போய் ஒரு நிமிஷத்துல மின்னல் மாரி இப்படி போய் இப்படி எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்க. போகும்போதே டயலாக் வேற, என் கையில மட்டும் கிடைச்சதுன்னா அடி தான் வாங்குவோம் ஒழுங்கா தேடுன்னு. இருந்தாலும் நம்ம கையில கிடைக்காது. ஆனா அவங்க கையில மட்டும் கரெக்ட்டா கிடைக்கும். அதே தான் இப்ப என் ஹஸ்பண்டுக்கும் நடந்துட்டுருக்கு. அவரு சுத்தி சுத்தி என்னதான் தேடினாலுமே, 1/2 மணி நேரம் தேடினாலும் ஒரு பொருள் கிடைக்காது. என்கிட்ட சொன்னாருன்னா, நான் 1 நிமிஷத்துல எடுத்து குடுத்துருவேன். இப்ப பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் சூப்பர் பவர் வந்துரும் போல. இந்த ஸ்கூல் டைம்லலாம் எனக்கு சன் மியூசிக், இசையருவிலாம் பார்க்கும்போது விஜே ஆகணும்னு ஆசையா இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் நியூஸ் ரீடர் ஆகணும்னு ஆசையா இருந்தது. பட் ஒன்ஸ் எப்ப காலேஜ் முடிச்சுட்டு வெளிய வந்து இந்த ரியாலிட்டி வேர்ல்ட பார்த்தனோ, அப்பதான் நம்ம என்ன படிச்சிருக்கோம், அதுக்கு நம்ம என்ன வேலை செய்ய முடியும்னு தெரிஞ்சு, அந்த பாதைய நோக்கி போயிட்டுருக்கேன். இருந்தாலுமே மனசுக்குள்ள ஒரு ஓரமா அது இருந்துட்டே இருந்ததுனால தான் இந்த யூடியூப் சேனல ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதோட சரி, நெறைய வீடியோஸ் கன்டினியூஸா போடாம இருந்தேன். பட் இப்ப தான் ப்ராப்பரா பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சம்டைம்ஸ் ஹோம் மேக்கரா இருக்கணும்னு தோணும். சம்டைம்ஸ் வொர்க்கிங் வுமனா இருக்கணும்னு தோணும். சம்டைம்ஸ் இந்த கன்டென்ட் கிரியேட்டராயி ப்ராப்பரா வீடியோஸ் போடலாம் இந்த சேனல்லன்னு தோணும். என்ன மாரியே நீங்க இது மாரி கன்ஃப்யூஸ்டு மைண்ட்ல இருந்தீங்க அப்டின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய் பாய்.